முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய மூத்த பிள்ளை என்பவர் ஓபிஎஸ். அதாவது அம்மாவுடைய ரொம்ப மிகுந்த ஒரு பற்றாளரா இருந்தவரு. அவரு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து அவரு ஒரு தனித்து செயல்பட்டு வராரு. அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு அ அணின்னு சொல்லிட்டு, கழகம்னு சொல்லிட்டு அவரு தனியா நடத்திட்டு வராரு. ஆனா, அவரு கூட இருந்தவங்களோ, ஓபிஎஸ் ஒண்ணும் சரிப்பட்டு வரமாட்டாரு. இவரு வந்து இவருடைய டிசிஷன், இவருடைய முடிவு வந்து மிக சீக்கிரமா இருக்க மாத்து. 2026 தேர்தல் நடக்குது. ஆனா, இவரு என்னமோ நான் பாட்டுக்குன்னு, அவரு பாட்டுக்குன்னு இருக்காரு. அப்படின்ற போல ரொம்ப துச்சமா நெனச்சு, அவரு கூட இருந்த வைத்திலிங்கம், ஜேசிடிபி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பல பல பேரும் அவர் கூட இருந்தவங்க வந்து எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்மையில வந்து வைத்திலிங்கம் திமுக கூட போயிட்டு ஐக்கியமாயிட்டாரு. அதாவது திமுகவ வந்து அவரு என்ன சொல்றாரு? தாய் கழகம்னு சொல்றாரு. அதாவது அதிமுக எதற்காக உருவாக்கப்பட்டது? திமுகவை எதிர்த்து தான் உருவாக்கப்பட்டது அதிமுக. ஆனா, அதையே அவர் வந்து தாய் கழகம் என்று அவர் வந்து எந்த ஒரு மனநிலையில சுயாதீனம் இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர் வந்து போயிட்டு திமுகவில் இணைந்து விட்டார். ஒரு பக்கம் ஓபிஎஸ் உடைய வலதுகரமாக இருந்த ஜேசிடி பிரபாகரன் வந்து யார் கூட போய் இணைந்திருக்காரு? ஆ நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்காரு கட்சி. தாவேகான்னு சொல்லிட்டு. அந்த கட்சியில போயிட்டு இணைஞ்சுட்டாரு. அவரு வந்து அண்மையில ஒரு பேட்டியில சொல்றாரு, "விஜயோடைய எந்த படங்களுமே நான் பார்த்ததில்ல. சொற்ப படங்களை தான் பார்த்திருக்கேன்." அப்படின்ற போல சொல்றாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா கூடலாம் விஜய ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த அளவுக்கு இருக்கு விஜயோடைய மதிப்பு அவரிடையில. சரி அது இருக்கட்டும். ஆனா ஓபிஎஸ் வந்து எங்குமே போகாம ஒரு தனிச்சையா இருக்காரு. இதுக்கும் பதில் சொல்ல மாட்றாரு. தை பொறந்தா வழி பிறக்குன்றாரு. தை பொறந்தாச்சு. தை பொறந்து பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா, அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கையில, "இன்னும் தை முடிய நாட்கள் இருக்கு." அப்படின்ற போல அவரு வந்து பல்டி அடிக்கிறார்.